ஓகே, நான் வெளியே வச்சிருக்கிற டேங்க் வந்து இந்த சிமெண்ட் வந்து இது வந்து ஒரு நாக்காளி. இதை நான் திருப்பி போட்டு அப்படியே இதை குளமாக்கிட்டேன். ஏன்னா இது யாரும் பாய்க்கிறது இல்லை. அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் கப்பீஸ் வச்சுருந்தேன். நான் சும்மா 24 கிக் கோல்ட் கப்பி வாங்கிட்டு வந்து விட்டேன். அவங்களோட அப்டேட்டு நான் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். இந்த செடி நான் நேற்று தான் நட்டு வச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நட்டு வச்சேன். இந்த கப்பி வாங்கினதுக்கு முன்னாடி இந்த கபோம்பா, க்ரீன் கபோம்பா இது நான் நட்டு வச்சேன். பட் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டாங்க. இன்னொன்று, இந்த தேங்காயில் கப்பி எங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பாதி செத்துடுச்சு. ஏன்னா தண்ணி குவாலிட்டி என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ சரியான வாடையாக இருந்துச்சுன்னா தண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு செடியெலாம் வீசிட்டு புது செடி நட்டு வச்சேன். ஸோ இப்போதைக்கு இது கோசமாக தான் இருக்குது. இது ரெண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது என்னோடய ஃப்யூச்சர் பிளான். இதை நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இதில் வந்து நான் ரெட் கம்பம்பாவும் இதுக்குள்ளே இது ஏதோ ஒரு செடி, இது பேர் எனக்கு தெரியல. பட் இது நல்லா இருக்கும். இது என்னமோ ஒரு பேர் வரும், சாரி நான் மறந்துட்டேன். அண்ட் என்னோடய கப்பீஸ்லாம் நான் வந்து இப்படி தான் நான் வச்சுருக்கேன் கைஸ். பாருங்கள், நிறைய அப்டேட் இருக்குது, நிறைய பேபிஸ் போட்டிருக்கு. இதெல்லாம் எனக்கு 24 கப்பீஸ். அதில் ரெட் வாலும் இருக்கும். ஃபுல்லாகவும் 24 கீ இருக்காது. அதில் கொஞ்சம் சோப்பு வாலும் இருக்கும். அதோட பேபிஸ் தான் கைஸ். இது எல்லாமே அவ்வளோ இருக்குது. இவங்களெல்லாம் வந்து நான் விற்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதை நான் விற்று ஒரு சின்ன இன்கம் பார்க்கலான்ட்டு நினைக்கிறேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து நம்ம இன்னும் செட் பண்ணி வச்சது என்னத்துக்குன்னா என் சனா மரூஸ்க்கு. பட் இப்போதைக்கு இதில் வந்து நான் இந்த டக்வீட் போட்டுருக்கேன். இது டக்வீட் இல்லை, சாரி கைஸ், இது நான் வாங்கினேன். இது ரெட் ஃப்ளோட்டர்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா கீழே ரேட்டாக இருக்கும். இதோட வேர்லாம் வந்து ரேட்டாக இருக்கும். ஸோ இது தொட்டியில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பிளான்ட் டெக்கோரியமில். இதை நான் வாங்கி ஒரு 10 தான் போட்டேன் கைஸ். நான் பாட்டே பாருங்கள், அங்கே நான் எவ்வளோ தூக்கி வீசியிருக்கேன். நான் அவ்வளோ தூக்கி வீசிட்டேன். அப்பயும் இன்னும் ஒரு மாதத்துல இது ஃபுல்லாக நிறைஞ்சி கீழே அடியில் வரைக்கும் இவ்வளோ மொத்தத்துக்கு முளையுது கைஸ். ஸோ நான் இதையும் விற்கலான்னு தான் இருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்குள்ளே ஸ்வாட் டெயில் இருக்கும், ரெட் கலர் ஸ்வாட் டெயில்ஸ். அண்ட் அதோடு சேர்த்து தவுக்கள் கொஞ்சம் நிறையா இருக்குது. இந்த மீனுங்களை விட அதுங்க தான் நிறையா இருக்குது கைஸ். அவ்வளோ இருக்குது. எப்படி தான் அந்த தவுக்கில் வந்து முட்டை விட்டுச்சுன்னே தெரியல, அவ்வளோ இருக்குது டெட் போல்ஸ். ஸோ இவங்களெல்லாம் நான் கிளியர் பண்ணுறது, எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா என்னோடய மீனுங்களும் அதில் இருக்குது. ஸோ நான் விட்டுட்டேன் கைஸ். அது அந்த தவுக்கிலேயே பெருசாகி அதுவே போயிருட்டோன்னு. இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக என்னோட ரெட் ஸ்வாட் டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த மீனும் இல்லை. எலிகேட்டர் எங்கடான்னு கேட்பீங்கன்னு தெரியும். எலிகேட்டர் வந்து நான் இந்த ஃபைபர் டேங்கில் வச்சுருக்கேன். சாரி கைஸ், இந்த ஃபைபர் டேங்க் வந்து நான் மேலே ஒரு பலகை போட்டேன். மேலேருந்து அந்த என்னோடய கிறிஸ்மஸோட செடியோட இது உழவு வேணான்னு அந்த பலகை மக்கி போய் அதை உடச்சிக்கிச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த பலகைக்கு ஒரு மூடி செஞ்சுருவேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் அப்புறம் தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு நான் இதுதான் காட்டுறேன். ஏன்னா எலிகேட்டர் என்ன திறக்க முடியல. திறந்தேன்னா இதை நான் அப்படியே உடச்சிக்கிட்டு வந்துடும். இப்போ இதுக்குள்ளே 3 எலிகேட்டர் இருக்குது கைஸ். 2 எலிகேட்டர் கார், 1 ஸ்பாட்டட் கார். நான் முன்ன வச்சுருந்தேன்னா அந்த ஸ்பாட்டட் கார் இதுக்குள்ளே தான் இருக்குது. என்னோட 2 சின்ன எலிகேட்டர் காரும் வளர்ந்துருச்சு. எல்லாம் ஒரு 1 feet ப்ளஸ் இருக்கும். 3மே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பெரிய பாண்ட் நான் அதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். ஓகே, இது என்ன புதுசான்னு கேட்டிங்கன்னா இதில் தான் என் சர்ப்ரைஸே இருக்குது. நல்லா பாருங்கள் காய்ஸ். விராலுன்னு நினச்சிடாதீங்க. 2 எரப்பைமா வாங்கிட்டு வந்தேன் காய்ஸ். நான் 1.5 feet 1.5 feet இருக்கும். இது 2 எரப்பைமா வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் ஒரு 3-4 மணிக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவங்களை நான் இப்போதைக்கு இதுக்குள்ளே விட்டுருக்கேன் இந்த தூம்பில். ஏன்னா நான் மற்ற தூம்பு இன்னும் செட் பண்ணல. அண்ட் எரப்பைமா கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட எரப்பைமா இருக்கான்னு. சாரி கைஸ், நான் தேடி ரீசெண்டாக இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் எரப்பைமா என்கிட்ட கீழே இருக்காங்க. யாராச்சுக்கும் வேணும்னா எனக்கு பிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு. எல்லாமே 1.5 feet கைஸ்.
எஃபோர்டபுளான ப்ரைஸ். சீரியஸாக சொல்லுங்கள், எஃபோர்டபுளான ப்ரைஸ். அவங்க வெறும் இறப்பைமா மட்டும்தான் அவங்க விற்கிறாங்க, வேறு மீன் விற்கலை. ஸோ அவங்களோட இது வந்து நான் பண்ணுறேன். இது என்னென்னா, எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட, எனக்கு வந்து முள்ளுக்கண்டை வந்து எனக்கு ஒரு சின்ன டேங்க்கில் போட்டு கொடு அப்படின்னாங்க. ஸோ இந்த டேங்க் என் ஃப்ரெண்டு கொடுத்தான் எனக்கு. இந்த டேங்க்கில் நான் ஒரு 4-3 முள்ளுக்கண்டை விட்டுருப்பேன், அவ்வளோதான் கைஸ். வேறு மீன் இல்லை இதில். இதை பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஆர்வப்பட்டு பிளான்டட் டேங்க் செய்வோம், ஸ்ட்ரீம் டேங்க் செய்யலான்ட்டு நான் செஞ்சேன். இது என் தங்கச்சியோட டெக்கரேஷன், அதை கண்டுக்காதீங்க. இதில் வந்து ஒரு 10 நியோன் டெட்ராஸ் விட்டேன். அதெல்லாம் எப்படி தான் குறைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது இறந்துருக்கு. நியோன் டெட்ராஸ் உங்களுக்கே தெரியும், பேசிக்கலி அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மீன். கொஞ்சம் தண்ணி சட்டையாக போணுச்சுன்னா சுற்றுறோம். இப்போதைக்கு 5 தான் இருக்குது. அண்ட் இதில் 2 காரிடோர்ஸும் விட்டேன், அதில் 1 தான் இருக்குது. இப்போ எல்கிட்டஸ் விட்டேன், எல்கிட்டஸ் 2மே செத்துருச்சு. அண்ட் இவர் தான் விட்டேன், இவர் தான் மெயின் பிக்சரு. இதில் ஒரு பேட்டா விட்டேன். அண்ட் இதோட ஃபில்ட்ரு வந்து நான் சொந்தமாக செஞ்சேன், எல்லாமே நான் சொந்தமாக தான் செஞ்சேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னுக்கு இந்தமாரி டெக்கோ செஞ்சதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. இது வந்து 100% ரிவரோட வாட்டர் ஃபாலோலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த சாண்ட் கிரேவர்ஸ் வாட்டர் ஃபால்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் பாருங்கள், இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் கிளியர் பண்ண வந்துகிட்டு இருக்கு. மேபி இந்த யூவி லைட்னால தெரியல. நான் இதில் நிறையா செடி நான் வச்சேன், அது எல்லாமே செத்துருச்சு. சீரியஸாக கைஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம், நான் பிகினர் தான் பிளண்டட் டேங்க்கு, எனக்கு தெரியல. ஸோ மேபி யாருக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா எப்படி பிளண்டட் டேங்க் ஜாகா பண்ணுறதுன்னு எனக்கு அப்டேட் கொடுங்க. ஸோ இதுக்குள்ளே இவங்க தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஃபிஷ்லாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. கேட் ஃபிஷ் இங்கே தான் இருக்குது. ஆனால் என்னோடய பச்சு இறந்துருச்சு. என்னோட 4 பச்சு இறந்துருச்சு. இதுக்குள்ளே இருந்தது 2 பெருசு, 2 சின்னது. 2 அந்த சின்னது வந்து எல்பைனோ, பெருசு வந்து பிளாக் பச்சு, எல்லாம் இறந்துருச்சு. ஸோ இதில் வந்து கரௌமி இருக்குது, இரிடேஷன் ஷாப் பத்தின், வெள்ளை பத்தின், எல்பைனோ பத்தின் இருக்குது. அப்புறம் என்னோட பாயிட் கேட்ஃபிஷ் இருக்குது, இந்த வெள்ளை கருப்பு இல்லை, இது கவு கேட்ஃபிஷ் அப்படின்னு வாங்க, ஏன்னா அது மாடு மாரி இருக்கும்னு. என்னோடய பெரிய கரௌமி வெள்ளை காலுவி இருக்குது. அதில் ஒரு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல கைஸ், கேமராக்கு வச்சு பாருங்க. இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. ஸோ பரவாயில்ல விட்டோம். அண்ட் அதில் 2 ஜெலாவட் போவோம். அப்புறம் ஒரு கருப்பு பத்தியன் இருக்குது. என் பெரும் ஷாக் நான் 2 வாங்கிட்டு வந்து விட்டேன். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு ஒரு இதுவும் தெரியல எனக்கு. இந்த தண்ணி ரொம்ப மக்கியாக தான் இருக்கும். சாரி கைஸ், ஏன்னா இதை நான் சுத்தம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வேலை. அதனால் நான் இதை ரொம்ப குறைவாக தான் சுத்தம் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். அனிமல்ஸில் வந்து நான் புதுசாக ஒரு 4 வாங்கிட்டு வந்தேன். என்னன்னு பாருங்கள். சாரி கைஸ், இவங்களை நான் வந்து பின்னாடி வச்சுருந்தேன். இப்போதைக்கு நான் இங்கே நான் வீட்டுக்குள்ளே வச்சோன்னே என் வீடே நார் அடிச்சிட்டாங்க. நான் 3 ஈத்தை வாங்கிட்டு வந்தேன் கைஸ். இது வந்து என் கேர்ள்காண்டி நான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப நாள் ஈத்தை கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அவரில் நான் பின்னாடி ஒரு இடம் செஞ்சு விட்டேன். அதில் 2 ஈத்தையே எவனும் திருடிட்டாங்க கைஸ். அதனால் நான் இப்போதைக்கு இவரை வீட்டுக்குள்ளே வச்சேன். அண்ட் அவங்க அந்த ஈத்தை காணா போனதில் ரொம்ப சோகமாக இருப்பாங்க சொல்லி நான் மறுபடியும் இன்னொரு 3 வாங்கிட்டு வந்தேன். அவங்க தான் இவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக இன்னொன்று கார் செய்வேன். ஸோ வாங்கலை காய்ஸ், இன்னொன்று வாங்கினேன், பாசமாக இருக்குது. கோன் ஸ்னேக், ஸ்னோ கோன் ஸ்னேக் வாங்கிட்டு வந்தேன் காய்ஸ். பட் கோன் ஸ்னேக் சீரியஸாக சொல்கிறேன், வாங்குங்க. ஆனால் அதுக்கு சின்னதாக ஒரு இடம் திறந்துருந்துச்சுன்னா, வெறும் இப்படி தான் காய்ஸ் திறந்துருந்துச்சு, மற்ற எல்லா இடமும் முடிஞ்சிச்சு, இப்படி தான் திறந்துருச்சு. அந்த பாம்பு காணோம், அது எங்கே போணுச்சுன்னே தெரியல.
ஸோ கோன் ஸ்னேக் ரொம்ப பெரிய எஸ்கேப்பாக ஆகிறதுக்கு நிறைய பிளான் தேடும். என் வாய்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்குது பாருங்கள். ஓ மேபி அந்த கிரேவல்ஸ்லாம் என் காய்ஸ் தான் சுத்தம் பண்ணிட்டு போல. ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரியும் என்னோட சகாகோ கோல்டன் நீ வச்சுருந்த அந்த கூண்டு. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன். நான் திரும்பி பாம்பு வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஆனால் எப்போ வாங்குவேன்னு தெரியல, என்ன பாம்பு வாங்குவேன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் போடுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான் என் அப்டேட்ஸ். அண்ட் இந்த எக்வேரியமுக்கு வந்து நான் போய் மீன் வாங்குறப்ப கண்டிப்பாக நான் வீடியோ எடுப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நான் பூடுக்கு போவேன், பசாப்பூடு. அங்கே வந்து மச்சமாக மீன் இருக்குது, எல்லாமே விலை குறைவாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு நீங்களும் போய் அங்கே வாங்கலாம் மீனுங்க. ஸோ நான் அதை அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், செக் அவுட். பை பாய்.